நமது நம்பிக்கை ஒளி ஊழியம் வாயிலாக நீண்ட நாட்கள் பிறகு உங்களோடு சந்திக்க தேவன் நல்ல நல்வாய்ப்புக்காக நன்றியுடையனாக இருக்கிறேன். இந்த நாளிலே நாம் தியானிக்கக்கூடிய தேவ செய்தி தலைப்பு விருட்சங்கள். நியாயாதிபதிகள் புத்தகம் 9ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம். எருபகால் என்று அழைக்கப்பட்ட கிதியோனின் குமாரன் யோதாம் சீயே பட்டணத்து மனுஷருக்கு சொன்ன ஒரு வார்த்தையாவது, விருட்சங்கள் தங்களுக்கு ஒரு ராஜாவை அபிஷேகம் பண்ணும்படி போய் ஒலிவ மரத்தை பார்த்து, நீ எங்களுக்கு ராஜாவாய் இரு என்றது. அதற்கு ஒலிவ மரம், தேவர்களும் மனுஷரும் புகழ்கிற என்னிலுள்ள என் கொள்கை, அதாவது அந்நாட்டில் ஒவ்வொரு வீட்டிலும் கட்டாயமாக இருக்க வேண்டிய இந்த ஒலிவ எண்ணெய் தான். தீர்க்கதரிசிகளுடைய மனைவி கடன் பொறுத்தவர்கள் என் 2 குமாரர் கடனுக்கு பதிலாக அடிமைகளாகி கொள்ள வந்தனர் என்றதற்கு எலிசா, வீட்டில் உங்களிடத்தில் எண்ணெய் இருக்கிறது என்றதற்கு அவன், ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் ஒரு அடியாரின் வீட்டில் வேறொன்றும் இல்லை என்றால். கடன் பிரச்சனை உள்ளவளின் வீட்டில் ஒரு குடம் ஒலிவ எண்ணெய் என்றால் அத்தேசத்தில் எண்ணெயின் பயன்பாடு பற்றி புரிந்து கொள்வோம். இதன் பயன் பல்வேறு வகை இருந்துள்ளது. குளித்த பிறகு தலை முதல் உடல் முழுது இந்த எண்ணெயை பூசிக்கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட என் மேன்மையான நிலையை விட்டு உங்களை அரசாலை போகணும் என்றது. அப்பொழுது மரங்கள் அத்தி மரத்தை பார்த்து, நீ வந்து எங்களுக்கு ராஜாவாய் என்றதற்கு அத்திமரம், என் மதுரத்தையும் என் நற்கனியை விட்டு. அத்திப்பழம் பல்வேறு வகை மருந்தாகவும் உடம்புக்கு பலமுள்ளதாக இருந்துள்ளது. 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரத்தில் எசேக்கியா ராஜா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாக இருந்த போது ஏசாயா தீர்க்கதரிசி அத்திப்பழத்தை அடையை கொண்டு வாருங்கள் என்றான். அதை அவன் கொண்டு வந்து பிளவையின் மேல் பற்று போட்ட போது அவன் பிழைத்தான் என்று வாசிக்கிறோம். இப்படிப்பட்ட என் தகுதியை விட்டு உங்களை அரசாணை போகணும் என்றது. அப்பொழுது மரங்கள் திராட்சை செடியை பார்த்து, நீ வந்து எங்களுக்கு ராஜாவாய் இரு என்றன. ஆனால் திராட்சை செடி தேவர்களையும் மனுஷரும் மகிழ்ப்படும் என் ரசத்தை விட்டு மரங்களை அரசாலை போகணும் என்றது. திராட்சை ரசம் அந்நாளிலே மக்களுக்கு பிடித்த பானமாகும், உடம்புக்கு அதிக புத்துணர்ச்சியும் பலனும் தரும் பானமாகவும் திகழ்கிறது. அது மாத்திரமல்ல, ஒரு கௌரவ பானமாகவும் நம் குடும்ப நிகழ்வுகளில் இன்றும் திகழ்கிறது. இன்றும் நம் வீட்டு திருமணங்கள் வெல்கம் ட்ரிங்க்ஸ் ஆக பரிமாறப்படுகிறது. நம் இயேசுவின் காலத்தில் கானா ஊரிலே நடந்த ஒரு கல்யாணத்தில் இந்த கௌரவ பானம் தீர்ந்து போன போது இயேசு அங்கே இருந்தபடியால் அந்த பெரும் குறைபாட்டை அற்புத விதமாக தீர்த்தார். அங்கே இருந்த சமையற்கார தலைவர் கல்யாண வீட்டாரை நோக்கி, எந்த மனுஷன் முன்பு நல்ல திராட்சை ரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான், நீரோ நல்ல ரசத்தை இதுவரை வைத்திருந்தீர் என்றான். அந்த கல்யாணத்துக்கு இயேசு அழைக்கப்பட்டிருந்தார். நம் வீட்டு விசேஷங்களுக்கு நாம் நம்ம ஆண்டவரை மறக்க வேண்டாம். அவர் வந்தால் நம்முடைய இல்லாமைகளை அவர் மாற்றி ஆசீர்வதிப்பார். இப்படியாக நற்கனி தரும் மரங்கள் எல்லாம் தம்முடைய பணிகளையும் தம் நற்கனிகளை விட்டு விருட்சங்கள் அரசாணை மாட்டேன் என்றது. அதாவது ராஜாவாக இருக்கும்படி வருந்தி அழைத்தும் மறுத்துவிட்டன. கடைசியாக விருட்சங்கள் முச்செடியை பார்த்து, நீ வந்து எங்களுக்கு ராஜாவாய் இரு என்றது. அனைத்தையும் அறிந்த முச்செடி மரங்களை பார்த்து, நீங்கள் என்னை உங்களுக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறது மெய்யானால் என் நிழலிலே வந்தடையுங்கள், இல்லாவிட்டால் முச்செடியிலிருந்து அக்கினி புறப்பட்டு லீபனோன் கேதுரு மரங்களை பட்சிக்க கடவுது என்றது. தகுதி இல்லாதவனிடம் கொடுக்கப்படும் தகுதி இப்படியாகத்தான் இருக்கும். அதாவது அவனை வணங்கவோ அல்லது தலைவனாகவோ நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி அடிப்பணியை மறுத்தால் அது நம்மை அழித்துவிடும் என்பதே. அதே போல் தான் முச்செடியில் உள்ள இடங்களை சுற்றிலும் பசுவை போல் நீர் வளங்கள் பற்றி பாழாய் போகும். அழிவுத்தருகின்ற இந்த சம்பவத்தின் மூலம் நாம் அறிந்து கொள்ள வேண்டியது என்னவெனில், கடவுள் நம்மை உருவாக்கும் போதே நம் தகுதியின்படி நமக்கான எல்லா பலன்களையும் கடவுள் நமக்கு வைத்துள்ளார். அதை விடுத்து பெருமையினாலும் அகந்தையினாலும் நம் தகுதிக்கு மிஞ்சி ஆசைப்படவோ இச்சிக்கவோ கூடாது. பரலோகத்தில் பிரதான தூதன் லூசிபரை போல தகுதி பெறி ஆசைப்படவே கூடாது. வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரத்தை வாசிக்கிறோம். அப்பொழுது சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன். பூமியில் யாவரும் ஆச்சரியத்தோடு அந்த மிருகத்தை பின்பற்றின. அந்த மிருகத்திற்கு அப்படிப்பட்ட அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அல்லாமலும் மிருகத்திற்கு ஒப்பானவன் யார் என்று சொல்லி அதை வணங்கினார்கள். இப்பொழுது உலகத்தில் உலகி கொண்டிருக்கும் AI டெக்னாலஜி அப்படிப்பட்ட வல்லமை படைத்த இந்த மிருகத்திற்கு ஒப்பான வடிவில் வந்து கொண்டிருக்கிறது. இந்த கடைசி காலங்களில் வேறொரு வடிவில் அந்த மிருகம் டெக்னாலஜி என்ற வடிவில் வந்து கொண்டிருக்கிறது. அந்த டெக்னாலஜி ஒரு மிருகத்தின் வடிவிலும் அது இல்லாத இடமே இல்லை என்கிற
வகையில் உலக மனிதர்கள் எங்கும் பரவி வருகிறது. வரும் காலங்களில் அதை சிறிய வடிவிலான லட்சணையாக நம் நெற்றியிலோ நம் கைகளிலோ தரிக்க பொருத்தி கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் பொருட்களை வாங்கவோ வெளியில் செல்லவோ முடியும். அந்த மிருகம் நம்மை ஆளப்போகிறது. அதை ஏற்றுக்கொள்ளாத மனிதர் மிக கொடூரமாக கொலை செய்ய போகிறது. ஆம் தேவ பிள்ளைகளே, கடவுள் நம்மை ஒலிவ மரமா அத்தி மரமா அல்லது திராட்சை செடி எப்படி நாட்டப்பட்டோமோ என்பதை உணர்ந்து கர்த்தரையே பற்றி கொண்டு அவர் போதித்த வழியில் நடந்து நம் வாழ்க்கை பயணத்தை தொடர்வோம். ஏசாயா 49:16 இதோ என் உள்ளங்கையில் உன்னை வரைந்திருக்கிறேன் என்றவரின் வார்த்தை உணர்ந்து அவர் நமக்கு வைத்திருக்கிற பாதைகளிலே செவ்வையாக நடந்து நம் குடும்பத்தை வழிநடத்தி நானும் என் வீட்டாரும் வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்ற தேவ மனிதர் யோசுவாவை போல் அறிக்கையிட்டு நடப்போமாக. அல்லேலூயா.